مرحبا بكم في درس اليوم عن مخارج الحروف الجزء الثاني. இன்னைக்கு அரபியினுடைய எழுத்து உச்சரிப்பின் 2வது பாகத்துல நம்ம இருக்கிறோம். நேத்து நம்ம பார்த்ததனுடைய ஒரு சின்ன ஒரு ரீகேப். ஸோ மஹரஜல் ஜவுஃப் நம்ம பார்த்தோம். வெறுமனையா எம்டி வாயிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். அதே போல மஹரஜல் ஹல்க் தொண்டையிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தோம். அதே போல மஹரஜ் தரஃபல் லிசான் நாக்கினுடைய ஓரங்கள்ல இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம பார்த்தோம். அதே போல எஞ்சி இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய மற்ற உச்சரிப்பு எழுத்துக்களையும் நம்ம இன்னைக்கு பார்த்து என்ன பண்ணலாம், இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். வேற என்ன இருக்கு? மஹரஜ் வஸ்தல் லிசான். மஹரஜ் வஸ்தல் லிசான் அப்படின்னா நடு நாக்குல இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா ஷீன், ஜீம், யா. இது மூணுமே நடுநாக்குல இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். ஷீன், ஷீன் அரபில வந்துட்டு ஷம்ஸ், சூரியனுக்கு வந்துட்டு சன்னுக்கு என்ன சொல்லுவாங்க? ஷம்ஸ். அந்த ஷம்ஸ்ல வரக்கூடிய ஷீன். ஓகேங்களா? அதே போல ஜீம் அரபில மவுண்டெயின், ஜபல், ஜபல் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைக்கு என்ன சொல்லுவாங்க? ஜபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வரக்கூடிய ஜீம். அதே போல யா, நேத்து எமீன் பார்த்தோம். யௌம், யௌம்னா நாள், டே, நாட்களுக்கு என்ன சொல்லுவாங்க? யௌம்னு சொல்லுவாங்க. அதுல வரக்கூடிய யா. இப்போ ஷீன் எப்படி உச்சரிக்கணும்? நடு நாக்கு இருக்குது இல்லையா, அந்த நடு நாக்கு வாயினுடைய மேல் முகடுல லைட்டா பட்டு அந்த காத்து வரணும். லைட்டா பட்டு எப்படி வரணும்? அந்த காத்து. சோ ஷீன், உங்களுடைய நடு நாக்கு மேல் முகடோட உரசி அதுல இருந்து வரக்கூடிய காத்து ஷீன், ஷீன். அதுதான் அதனுடைய உச்சரிப்பு. அதே போல ஜீம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சேம் அதே இடம், நடுநாக்கும் மேல் முகட்லயும் வந்துட்டு ஒட்டி உரசி. பட் ஆனா சொன்னா பிடிக்கணும், நீங்க பிடிச்சு அந்த சவுண்டை ரிலீஸ் பண்ற மாதிரி ஜீம். சொல்லுங்க, ஜீம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யா, யாவும் அதே மாதிரிதான், நடுநாக்கு மேல்முகடோட உரசி பட் வாயை திறந்த நிலைமையில வர்றதுதான் யா, யா. யோம், யோம்ல வரக்கூடிய யா. சோ வேற என்ன இருக்கு அப்படின்னா மஹரஜ் அக்சல் லிசான். அக்சல் லிசான் என்னது? டீப், அடி தொண்டை, சாரி அடி நாக்கு. மஹரஜ் அக்சல் லிசான் அடி நாக்குல இருந்து வரக்கூடிய உச்சரிப்பு எழுத்துக்கள் என்ன? ரெண்டே ரெண்டு. காஃப், காஃப், காஃப் அரபில வந்துட்டு கமர், சந்திரன். மூணுக்கு வந்துட்டு அரபில என்ன சொல்லுவாங்க? கமர்னு சொல்லுவாங்க. அந்த கமர்ல வரக்கூடிய காஃப், அந்த காஃப்னுடைய உச்சரிப்பு எப்படி வரணும்? அடி, தொண்டையினுடைய அடி பாகத்துல இருந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து எப்படி வரணும்? அழுத்தம் கொடுத்து அந்த வார்த்தை என்ன ஆகணும்? அந்த எழுத்து வந்துட்டு வெளிப்படணும், உச்சரிப்பு வந்துட்டு வெளிப்படுறதுதான் காஃப். ஓகேங்களா? ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான முறையில காஃப். இன்னொரு காஃப், இது வந்துட்டு எதுக்கு பயன்படும் அரபில? கல்ப், டாக், நாய்க்கு என்ன சொல்லுவாங்க அரபில? கல்ப். ஓகேங்களா? இந்த கல்ப்ல வரக்கூடிய காஃப் எப்படி? அதே மாதிரிதான் நாக்கினுடைய அடிப்பகுதியில இருந்து அங்க இருந்து வெளி, பட் இதுக்கு அழுத்தமோ அதே போல ஸ்ட்ராங்னஸோ இதுல கொடுக்கூடாது. மென்மையான முறையில அங்க இருந்து உச்சரிப்பு வெளியே வர்றதா காஃப். சொல்லுங்க, காஃப், கல்ப், கல்ப். ஓகேங்களா? சோ வேற என்ன இருக்குது அப்படின்னா மஹரஜ் தரஃபல் லிசான், நேத்து பார்த்த மாதிரி நாக்கினுடைய ஓரங்கள்ல இருந்து உச்சரிக்கக்கூடிய மற்ற 3 எழுத்துக்கள் என்ன? வாத், லாம், ரா. வாத், லாம், ரா. வாதனுடைய உச்சரிப்பு எப்படி? வாத் அரபில வந்து வௌ, வெளிச்சத்துக்கு அரபில வந்துட்டு வௌ உன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வௌ உன். அப்ப வௌ உன்ல வரக்கூடிய வாத் என்னது? வாத். இன்னொன்னு என்னது? லாம், லாம், லெபன். பாலுக்கு என்ன சொல்லுவாங்க அரபில? லெபன் சொல்லுவாங்க. அந்த லெபன்ல வரக்கூடிய லாம் என்னது? லாம். அதே போல ரா, ரீஹ் அரபில வந்துட்டு காற்றுக்கு என்ன சொல்லுவாங்க? ரீஹ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வரக்கூடிய ரா. இப்ப வந்துட்டு வாதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கணும்? வாதனுடைய உச்சரிப்பு நாக்கினுடைய ஓரங்கள் இருக்குது இல்லையா, ஒண்ணு இடது ஓரத்துல வந்தா இடது ஓரம் உங்களுக்கு எது வந்துட்டு ரொம்ப இலகுவா இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இடது பக்கம் வருதுன்னா இடது பக்கம் வைங்க, வலது பக்கம் வருதுன்னா வலது பக்கம். அந்த இடது பக்கம் நாக்கு இடது பக்க ஓரத்தினுடைய வாயில ஒட்டி வரக்கூடிய அந்த சவுண்டு தான் என்னது? வாத். என்னது? வாத். வாய் நிறைய வரணும், வாத். ஓகேங்களா? சோ அது உங்களுடைய உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, வலது பக்கம் உங்களுக்கு வசதியா இருக்குன்னா வலது பக்கம், இடது பக்கம் வசதியா இருக்குன்னா இடது பக்கம். அதே போல லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாக்கினுடைய முனி ஓரம் இருக்குது இல்லையா, அது மேல் முகடுல இருந்து மென்மையான முறையில ஒட்டி வரக்கூடியதான் லாம். என்னது? லாம். சோ நாக்கினுடைய முனி அதே போல மேல் முகடுல இருந்து ஒட்டி வரக்கூடிய அந்த சவுண்டு தான் என்னது? லாம், லாம், லாம்னுடைய உச்சரிப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரா. ராவுனுடைய உச்சரிப்பு எப்படி? வைப்ரேஷன். அந்த நாக்கினுடைய நுனி இருக்கு தெரியுமா, வாயினுடைய மேல் முகடுல நெருக்கத்துல இருந்து ஒரு வைப்ரேஷன்லயே ஒரு சவுண்ட் வரும். ரா. சொல்லுங்க, ரா, ரா. இதுதான் ராவுனுடைய சவுண்ட். வேற என்ன இருக்குது?
மஹ்ரஜ் ஷஃபத்தைன், அதாவது உதடுகள், இரு உதடுகள் இருந்து வரக்கூடிய உச்சரிப்பு. அது என்னென்ன எழுத்துக்கள்? பா, மீம், வாவ், ஃபா. பா அரபில வந்துட்டு பாபுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? கதவுக்கு, டோருக்கு என்ன சொல்லுவாங்க? பாபுன்னு சொல்லுவாங்க. அந்த பாப், அதுல இருக்கக்கூடிய பாவுடைய உச்சரிப்பு என்ன? பா. அதுக்கப்புறம் என்னது? மீம். என்னது? மீம். மீம்க்கு வந்துட்டு அரபில வந்துட்டு மா. மா அப்படின்னு சொன்னோம்னா தண்ணிக்கு, வாட்டருக்கு என்ன சொல்லுவாங்க அரபில? மா. ஓகேங்களா? அதே போல வாவ். வாவ். வாவுக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு வருதுன், அதாவது ரோஸ், ரோஜா பூ சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அரபில என்ன சொல்லுவாங்க? வருது. வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஃபா. கோடாலிக்கு அரபில ஃபஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபஸ். எக்ஸ். ஃபஸ் அப்படிங்கிறது என்ன? அதுல வரக்கூடிய ஃபா. ஓகேங்களா? இந்த நாலுமே இரு உதடுகள்ல இருந்து உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள். இப்ப பா. பா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு உதடும் இணையணும், இணைந்து வரக்கூடிய உச்சரிப்பு தான் பா. அதே போல மீம். மீம் என்னது? இந்த ரெண்டு உதடும் இணைஞ்சு வரக்கூடிய உச்சரிப்பு தான் மீம். வாவ். வாவ் நீங்க உச்சரிக்கும் போது அந்த இடத்துல என்ன வரணும்? ஒரு வட்ட வடிவமான ஒரு தோற்றம். வாவ். இங்க வட்டம் வரணும். வாவ். வாவ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபா. ஃபா எப்படின்னு சொன்னா அந்த மேல் பல்லு வந்துட்டு கீழ் உதடோட இணைந்து, அந்த ஒட்டி வரக்கூடிய உச்சரிப்பு ஃபா. சொல்லுங்க, ஃபா. ஓகேங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சோ இது இன்னைக்கு என்னென்ன நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, மஹ்ரஜ் வஸ்தல் லிசான், அதாவது நடுநாக்குல இருந்து வரக்கூடிய உச்சரிப்பு. மஹ்ரஜ் அக்ஸல் லிசான், அடிநாக்குல இருந்து வரக்கூடிய உச்சரிப்பை நம்ம பார்த்தோம். மஹ்ரஜ் தரஃபல் லிசான், நாக்கினுடைய ஓரங்கள்ல இருந்து வரக்கூடிய உச்சரிப்பு பார்த்தோம். மஹ்ரஜ் ஷஃபத்தைன், ரெண்டு உதடுல இருந்து வரக்கூடிய உச்சரிப்பு. 4 உச்சரிப்பும் பார்த்திருக்கோம். ஷீன், ஜீம், யா, இது மூணுமே நடுநாக்குல இருந்து உச்சரிக்கக்கூடிய வந்துட்டு எழுத்துக்கள். காஃப், காஃப் ரெண்டுமே அடிநாக்குல இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். வாத், லாம், ரா, இது மூணுமே வந்துட்டு நாக்கினுடைய ஓரங்கள்ல இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். அதே போல பா, மீம், வாவ், ஃபா, இது 4 எழுத்துமே வந்துட்டு ரெண்டு உதடுகள்ல இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வந்துட்டு எப்படி அரபியினுடைய எழுத்துக்களினுடைய உச்சரிப்பு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அழகான முறையில ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க. லா தன்சலி அஜாப் அல் இஷ்திராக், நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு இணைஞ்சு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் அதே போல இந்த வீடியோ லைக் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு நம்ம பார்த்த எழுத்துக்கள்ல எந்த எழுத்து கடினமா இருக்கு உச்சரிக்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson.